அப்புறம் ஒரு வாரிசுங்கிறதுனால மட்டுமே இந்த இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சிடல. கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 16 இயர்ஸில் ஒருத்தர் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60+ தான் அவர் வந்து கட்சிக்கு தலைவர் ஆகிறாரு, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறாரு. அப்படின்னும் போது அவர் அப்படி ஹேண்டில் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? டிராஃபிக் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு மக்கள் மேலேயும் அல்லது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் இருக்குல்ல, அதுதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். மக்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா, நமக்கு இவ்வளவு செஞ்ச ஒருத்தரா, செய்ய போகிறேன்னு சொல்கிற ஒருத்தரா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்போது ஐ ஹோப் ட்ரஸ்ட்டு யார் பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸ்டாலின் ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஸ்ருதி, ஹாய். ஹாய். தமிழ்நாட்டினுடைய அதிக முறை எம்எல்ஏ ஆனவங்களில் 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுமா? 4வது இடத்துல கே நேரு இல்லை. ஓ பன்னீர்செல்வம்? நோ. இபிஎஸ்? நோ. வேணா ஒரு க்ளூ தரட்டுமா? சொல்லுங்க. அவங்க டிஎம்கே. ஓ ஓகே. ஐ பெரியசாமி? நோ. எனக்கு தெரில. ஓப்பனாக ஒத்துக்கிறீங்களா? ஆமாம். ஓகே, நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்லிட்டா? ஓகே. ஆல்மோஸ்ட் இவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பிராண்டாக எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு பேர். ஒரு 16 வயசில் டீனேஜில் தன்னுடைய அரசியல் வருகையை வந்து பதிவு செஞ்சு, அதுக்கப்புறம் தொடர்ந்து அரசியலுக்காகவே தன் வாழ்க்கையை முழுசாக ஒப்பு கொடுத்து, ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் தோற்று அப்புறம் திரும்ப ஜெயிச்சு, அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஆட்சி கலைப்புனால திரும்ப அவருடைய ஆட்சி கலைஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால அவருடைய பதவியை இழந்து திரும்ப ஜெயிச்சு, திரும்ப முதலாக சென்னையில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், தமிழ்நாட்டில் முதலாக துணை முதலமைச்சராக பதவி வகித்த முதல் துணை முதலமைச்சர் அப்படின்னா இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய நீண்ட நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியதில் 4வது ஆள். ஓகே. பட் அவர் கட்சிக்குள்ளே வந்தது காரணமாக அவர் அப்பா கட்சியில் இருந்தனால தானே? இல்லை, அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவரை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடவே முடியாது. இப்போது பாருங்களேன், இப்போது நீங்கள் அப்படியான ஒரு ஃபேக்டை வைக்கிறீங்க அப்படின்னா, மிசாலா யாருக்கு அரெஸ்ட் ஆனா, என்ன காரணத்தினால அரெஸ்ட் ஆனாங்க? இப்போ நீங்கள் சொல்கிற இதே வாரிசு அப்படிங்கிறதுனால தான். கலைஞர் இதாக வந்து எமர்ஜென்சியை எதிர்த்து போராடினார். நியாயத்துக்கு கலைஞர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவருடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் சரி அப்படின்னா இதுலேயும் சரி தானே. அப்புறம் ஒரு வாரிசுங்கிறதுனால மட்டுமே இந்த இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சிடல. கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 16 இயர்ஸில் ஒருத்தர் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60+ தான் அவர் வந்து கட்சிக்கு தலைவர் ஆகிறாரு, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிறாரு. அப்படின்னும் போது அவர் அப்படி ஹேண்டில் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, முடியாது தான். பட் இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் பாலிடிக்ஸில் வந்தோம், அவர் ஏன் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு? நீங்கள் சொன்ன அதே விஷயந்தான், வாரிசு அரசியல் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே தன்னை வாரிசாக அவர் முன்னிலைப்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட. ஆல்மோஸ்ட் 16 வயசில் ஒரு இளைஞர் திமுக அப்படின்னு ஒரு சின்ன சலூன் கடையில் ஒரு 10 பேர் அவர் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அவர் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அந்த அமைப்பு வந்து திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு, அப்புறம் ஏனைய திமுக உறுப்பினர்களுக்கெல்லாம் வாக்கு கேட்டு எப்படி சொல்ல கேம்பெயின் பண்ணுறாங்க சென்னை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 24-25 ஏஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட உழைப்பை பார்த்துட்டு திமுகவில் வந்து திமுக இளைஞரணி அப்படின்னு ஒரு புதிய விங்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த விங்குக்கு ஒரு உடனடியாக தலைவர் ஆகிட்டாரா அப்படின்னா ஆகலை. அந்த விங்கில் ஆல்மோஸ்ட் 5 பேர் இருந்தாங்க, கூட்டுக்குழு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா, பருதி இளம்படுதி, இந்த மாதிரி 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரில் ஆஸ்தானமாக இருந்தவர் யார் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி கிட்டத்தட்ட படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இவ்வளோ தூரம் வரதுன்றது இருக்குல்ல. எல்லாரும் ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுகவினுடைய முன்னாள் தலைவர் அவருடைய அப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய அப்பா கலைஞர் வந்து ஸ்டாலின் சார் அவர்களை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உழைப்பு அதுதான் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பர்சனலாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டாலின் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறத விட நிதானம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இன்றைக்கி அடைந்திருக்கிற உயரம் இருக்குல்ல, அது எந்த சலுகையினாலையும் அவர் அடைஞ்ச உயரம் இல்லை. அவர் அந்த நிலையை அடைவதற்கு அவருடைய முழு உழைப்பை செலுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையினுடைய 44வது மேயர், முதலாக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த முதல் மேயர் அப்படிங்கிற பதவிக்கு வர்றார். இன்றைக்கி எல்லோரும் அந்த அப்பாங்கிற பிராண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது கூட வேறு மாற்று கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கூட வேறு பிராண்டு கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் 96 to 2001 வந்து சிங்கார சென்னை அப்படின்ற ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் வந்து மேயராக இருக்கார் அப்படின்னும் போது, அப்போது சிங்கார சென்னையில் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ்னால தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சென்னை இருக்குல்ல, இதோட மினியேச்சராக ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம 2026 பார்க்குற சென்னையை 1996 ஒருத்தர் டிசைன் பண்ணார். அதுக்கான ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அது
அன்னைக்கு மேயராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுனுச்சு அப்படின்னா, சென்னையினுடைய மாநகர தந்தை அப்படின்னு அந்த பேர் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அவரோட செயல்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றது தான். ஆல்மோஸ்ட் ஒரு 9 மேம்பாலம், 45 சின்ன பாலங்கள்னு டிராஃபிக் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு மக்கள் மேலேயும் அல்லது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த சென்ஸ் இருக்குல்ல, அதுதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ அந்த மேம்பாலம்லாம் இல்லைன்னா டிராஃபிக் இன்னும் அதிகமாக இருந்தது. ஆமாம், இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யார் வேணாலும் வந்து கட்டியிருக்கலாம், அந்த ஃபேக்ட்ரி நம்ம ஒத்துக்கணும். வேறு யார் வந்திருந்தாலும் அடுத்தடுத்த ஆட்சிக்கு வர வேண்டியவங்க வரவங்க கட்டியிருப்பாங்க. இப்போது 2009 இவங்க வந்து மெட்ரோக்கு சைன் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஒர்க்கெல்லாம் நடந்து ஆல்மோஸ்ட் 2015 ஆர் 16 தான் நமக்கு ஃபஸ்ட்டு மெட்ரோ வந்து இதானுச்சு. ஓகேவா? பட் இந்த மெட்ரோக்கான அடித்தளத்தை வந்து 2001 அவங்க கேட்டாங்க. பட் அதற்கப்புறம் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களில் வேறு தலைவர்கள் வேறு முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அது போஸ்ட்போன் ஆனிச்சு. ஒரு காரியத்தை அந்த தேவை ஏற்படும் போது அதை செய்வாங்க அப்படிங்கிறது இயல்பு தான். ஆனால் இது வருங்காலத்தில் தேவைப்படும் அப்படின்னு முன்கூட்டியே அதை தெரிஞ்சு அதை முதல்ல புள்ளியார் சொல்லி போடுறதுன்றது இருக்குல்ல, அந்த வேலையை செய்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த வேலையை தான் திரு எம்கேஎஸ் அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஃபஸ்ட் அவர் மேயராக தான் இருக்காரு. ஸோ எம்எல்ஏவா ஃபஸ்ட் அவர் ஆகலை? இல்லை ஃபஸ்ட்டு எம்எல்ஏ ஆகிட்டார். ஓகே. 1984 அவர் முதலாக எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு. 1000 விளக்கு தொகுதியில் தான் அவர் முதல்ல எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஃபஸ்ட் எலெக்ஷனில் தோத்துட்டார். ஓகே. 89 திரும்பவும் அதே தொகுதியில் தான் நிற்கிறாரு. அதே தொகுதியில் நின்று ஆல்மோஸ்ட் 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் அதே தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு. ஸோ ரெண்டாவது தடவை, அதாவது ஃபஸ்ட்டு தடவை அவர் எம்எல்ஏ அப்படின்னா 1989 அவர் எம்எல்ஏ ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கலைக்கப்படுது. 1989 to 91 வந்து அந்த ஆட்சி கலைக்கப்படுது. அப்புறம் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கப்புறம் 91 திரும்ப எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னும் போது அதே 1000 விளக்கு தொகுதியில் நிற்கிறாரு. அகைன் தோத்துடுறாரு. அதுக்கு அடுத்து 96 அவர் 1000 விளக்கு தொகுதியில் தான் நிற்கிறாரு. 1000 விளக்கு தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் திரும்ப அவர் வந்து மேயர் எலெக்ஷன், உள்ளாட்சியில் வந்து மேயர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஸோ எம்எல்ஏவாகவும் மேயராகவும் இருந்தார் அப்படிங்கிறது தான் 96 to 2001 அவருக்கு இருந்து, அதான் எப்படி சொல்கிறார், 2 பதவிகளில் ஒரே ஆள் இருந்தார் அப்படின்றது தான். எம்எல்ஏவாகவும் அவருடைய பணியை பார்க்கணும், மேயராகவும் அவருடைய பணியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்லபடி பார்த்தா அவர் மேயர் அண்ட் எம்எல்ஏ ரெண்டுமே அட் அ டைமில் இருந்திருக்காரு. ஆமாம், அப்படி இருக்க முடியுமா ஃபஸ்ட்டு? அப்போ இருக்கலாம், இப்போ இருக்க முடியாது. ஏன்னா 96 to 2001 வந்து அவர் மேயராகவும் இருந்தார், எம்எல்ஏவாகவும் இருந்தார். அதே மாதிரி 2001 வந்து அவங்களுடைய கட்சி வந்து ஆட்சியை இழக்குது, ஏடிஎம்கே வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அகைன் அவர் திரும்ப வந்து 2001 வந்து 1000 விளக்கு தொகுதியில் நின்று தான் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாரு. திரும்ப உள்ளாட்சி தேர்தல் வரும்போது மேயருக்கு நின்று மேயராகவும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அன்னைய சிஎம் மேடம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஆள் 2 பதவியில் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான சட்ட திருத்தம் கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அதை நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் இவர் மேல்முறையீடு பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மேயர் பதவியை வந்து ரிசைன் பண்ணிடுறார். ஸோ அது வரைக்கும் அவர் மேயராகவும் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் அப்படிங்கிறத ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. ஸோ அப்போ இது தவிர்த்து அவர் அமைச்சர், துணை முதலமைச்சர் இந்த பதவியிலலாம் வந்துட்டு எப்போ போயிருந்தார்? அதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் ஒரு தலைவரோட பையன், உடனே வந்துட்டார், கடகடன்னு வந்துட்டார் அப்படின்னு. கடகடன்லாம் வரல. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 16 இயர்ஸில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு அப்படின்னு வந்துட்டு 2006 to 2011 திரும்ப வந்து 5வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த 5வது முறையாக ஆட்சியை பிடிக்கும்போது தான் முதலாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அயராத உழைப்பெல்லாம் பார்த்துட்டு 2009 வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய கேம்பெயின்லாம் இப்போ பண்ணுறாங்கல்ல, அதில் யார் நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னா, யாருக்கு வந்து ஸ்டார்டம் இருந்தது அப்படின்னா, அன்னைய தேர்தலில் வந்து 2009 வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுக்கு தான் இருந்தது. அவங்க போன எல்லா தொகுதிகள்லையும் வந்து அதிருப்தியெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் அவங்க 28 தொகுதிகள் ஜெயித்தாங்க. அவரோட உழைப்பை பார்த்துட்டு 2009 திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் முதலாக ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை அவரோட வயோதிகத்தின் காரணமாகவும், அன்றைய முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்களுடைய வயோதிகத்தின் காரணமாகவும் இவரால் எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஈஸியாக போய் அக்சஸ் பண்ண முடியுது, இவரால் சுற்றுப்பயணம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியுது அப்படிங்கிற குவாலிட்டியை பார்த்து 2009 தான் முதலாக தமிழ்நாட்டினுடைய முதல் துணை முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றாங்க.
சரி, கட்சிக்காக அவர் உழைச்சனால துணை முதலமைச்சராக கொடுத்துருக்காங்க. பட் அமைச்சராக இருந்தப்போ அவர் என்ன பண்ணார்? இல்லை கட்சிக்காக உழைச்சதுனாலலாம் அப்படி துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியாது. அவர் அமைச்சராக இருந்தப்போ செயல்படுத்தின திட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக என்ஹான்ஸ் பண்ணது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அப்புறம் வந்து சமத்துவபுர திட்டம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த சமத்துவபுர திட்டத்தை வந்து ரொம்ப ப்ரீஃபாக்கி அதை எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து கண்காணிப்பு செஞ்சு அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயல்பாடுகளை வந்து துரிதப்படுத்தினது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டம் தான். எல்லாத்தையும் விட முக்கியமாக என்ன அப்படின்னா, சமூக நீதி கோட்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசியல் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி இருக்கும்போது தனித்தொகுதியாக அறிவித்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அப்படின்னு 2 ஊர். அதில் தனித்தொகுதி அப்படின்னா வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே வந்து தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறவங்க வந்து எலெக்ஷனை நடத்த விடாமல் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு காலம் அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த மாமன் படத்தில் நம்ம பார்த்த மாதிரியான காட்சிகள்னு வச்சுங்களேன். ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்க சமூகமாக அவங்க கருதக்கூடிய சமூகத்திலேருந்து ஒருத்தர் நமக்கு தலைவராகிடுறதா, அது கூடாது அப்படின்னு எலெக்ஷனை கன்சிடர் பண்ண விடாமல் வச்சுருந்தாங்க. இந்த 2 தொகுதிகள்லையும் நேரடியாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போய் களத்தில் இருந்து எலெக்ஷன் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவருக்கு வந்து அந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து திரு மு கருணாநிதி அவர்களுடைய ஒப்புதல் பெற்று ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கோ இன்றைக்கி கேட்குறதுக்கோ வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா தரலாம். ஆனால் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவர் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டினார் அப்படின்றது இருக்குல்ல. ஓட் பாலிடிக்ஸில் வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னா, பெரும்பான்மை ஓட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருந்துமே கூட அந்த 2 எலெக்ஷனை அவர் நடத்தி முடித்தார் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஸ்டாலின்கிறவர் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அதனாலையும் தான் அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. சரி, ஓகே. அவர் துணை முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமும் எல்லா எம்எல்ஏ எலெக்ஷனும் ஜெயிச்சிட்டாரா? ஏன்னா நடுவில் ஆட்சி மாற்றமும் வந்துச்சு. ஸோ அப்பயும் அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சாரா? ஆமாம், ஜெயிச்சார். 2011 எலெக்ஷன் நடந்தது. 2011 அவர் தான் ஜெயிச்சார். அதுக்கடுத்து 2016 எலெக்ஷன் நடந்தது, அதுலேயும் ஜெயிச்சார். 2021 ஜெயிச்சார். இது எல்லாமே ஒரே தொகுதியில் நின்னா? இல்லை வேறு தொகுதி. 2011 வரைக்கும் அவர் நின்ன தொகுதி வந்து 1000 விளக்கு தொகுதி. பொதுவாகவே இதில் நீங்கள் ரொம்ப வேலிடான கொஸ்டின் அது. ஒரு எம்எல்ஏ ஆகிறது அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற சூழலில் மிகப்பெரிய டாஸ்க். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரே தொகுதியில் நின்று நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த தொகுதியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்மோஸ்ட் அது உங்கள் சொந்த தொகுதியாக இருக்கும். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஆர் உங்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு இடமா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே தொகுதியில் பண்ணலாம். பட் இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா, இவர் ஒரே தொகுதியில் இல்லாமல் 2011 இவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூருக்கு போகிறார். அன்னைக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற குளத்தூர் ஆல்மோஸ்ட் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. அன்னைக்கு குளத்தூர் எப்படி இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து அவுட்ரு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து போய் அவருக்கு அங்கே ஆப்போனண்ட்டாக வேலை செய்வதற்கான பல குழுக்கள் இருந்தது, பல அமைப்புகள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதியில் நல்ல பேர் வாங்கின எப்படி பலம் படைத்த வேட்பாளர்கள்லாம் நின்னாங்க. அவங்க எல்லாரையும் வீழ்த்தி அந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்றத தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் அடுத்த 3 முறையும் 2011, 2016, 2021 இது 3மே குளத்தூரில் தான் அவர் நின்றுருக்கிறாரு. ஐ ஹோப் 2026 ஐ திங்க் ஸோ குளத்தூராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இத்தனை தடவை அவர் எம்எல்ஏவாக இன்னும் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடையறாத உழைப்பு தான். ஸோ அவருக்கு வந்து என்னென்னா, அந்த பிராண்ட் இருக்குல்ல, இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தரை ஏன் தொடர்ந்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட உழைப்பினால் மட்டும்தான் அந்த அங்கீகாரத்தை நம்ம அடைய முடியும். ஒரு காலகட்டத்தில் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல ஜெயித்த ஒருத்தர் இன்னொரு இடத்துல போய் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷான எப்படி சொல்கிறேன், ஒரு எமர்ஜான லீடர் அப்படின்னு காமிச்சிக்கிட்டாலும் உண்மையிலேயே அவர் மக்கள் தலைவர் தானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷனில் நின்று அவங்க ஓட்டு வாங்குறப்ப தான் நமக்கு தெரியும். நமக்கு சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ இல்லை ரீல்ஸ்லையோ நமக்கு வேறு யாரோ தலைவராக தெரிவாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத களத்துக்கு வந்தால் தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது திரு எம்கேஎஸ் பின்னாடி மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் இத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஸோ மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாதனால தான் இப்போ அவர் சிஎம் ஆயிருக்காரு. ஆமாம், ஆஃப்கோர்ஸ் அதுதான் நடந்தது அதுதான். ஆனால் அதனால் மட்டுமேன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஒய் நாட், மேபி மேடம் இப்போ உயிரோடு இருந்திருக்காங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மேபி அவர் அதை விட ரொம்ப தீவிரமாக உழைச்சி கூட அவங்கள பீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்?
அப்படின்றது இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்துட்டு 3 தடவை 1000 விளக்கு தொகுதியிலையும் நின்றுருக்காரு, 3 தடவை குளத்தூர் தொகுதியிலையும் நின்று மாறிட்டாரு. இப்போ அடுத்து வந்துட்டு வேற எங்கேயாவது நிற்பாரா, இல்லை குளத்தூர்லேயே நிற்பாரா? தெரில, அது நம்ம ஆத்தென்டிகேட்டடான டேட்டா நமக்கு இன்னும் வரல. இன்னும் எலெக்ஷனுக்கும் நாள் இருக்குது. பட் இன்னைய வரைக்கும் அந்த கட்சி வட்டாரங்கள் சொல்கிறது என்னென்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப குளத்தூரில் தான் நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ விஜய் அவர்களும் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ தளபதி வர்சஸ் தளபதி ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஏன் ஸ்டாலினை எதிர்த்து அவரே வந்துட்டு குளத்தூர் தொகுதியில் நின்னார்னா என்ன ஆகும்? நல்ல கொஸ்டின் தான். ஆக்சுவலாக பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி, ஒரு தலைவர் வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல கட்டாயமாக சட்டமன்றத்துக்குள்ளார போயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, அடிப்படையான முதல் நோக்கமாக இருக்கும். ஏன்னா மற்ற கட்சியினுடைய நபர்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தோத்தாலும் ஜெயித்தாலும் அது பேசு பொருள் ஆகாது. கட்சியினுடைய தலைவர் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த கட்சியுமே வேலை பார்க்குறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படின்னும் போது நான் பர்சனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விஜய் தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளார போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். அப்படின்னும் போது ஒரு தலைவர் நிற்கக்கூடிய தொகுதியில் இன்னொரு தலைவர் வந்து நிற்கிறது இல்லை, நின்னதும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நிற்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கால் நிற்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தளபதி விசஸ் தளபதி அப்படின்னா, இந்த தளபதிக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட தொகுதியில் 3 முறை அந்த தொகுதியில் நின்று ஜெயித்த ஒருத்தர். 2வது இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் சிஎம்மாக இருந்தப்பையும் கூட தன்னுடைய தொகுதிக்கு அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அப்படின்றத மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. என்னதான் மழை வெள்ளம் புயல்னாலும் எல்லா வீதிகளுக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயணித்தாலும் முதல்ல அவர் போகிறது அவரோட சொந்த தொகுதிக்கு தான் அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மக்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா, நமக்கு இவ்வளவு செஞ்ச ஒருத்தரா, செய்ய போகிறேன்னு சொல்கிற ஒருத்தரா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்போது ஐ ஹோப் ட்ரஸ்ட்டு யார் பக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸ்டாலின் ஜெயிச்சிருவார் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இதுவும் நடக்கலாம். மேபி இந்த ஆப்ஷன் வருது அப்படின்னா மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பாருன்னு சொல்கிறீங்க. பட் தளபதி வர்சஸ் தளபதி ஒரே தொகுதியில் நின்னா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.